ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 10th மேக்ஸோட உங்களோட புக் பேக் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஒன் வேர்ட் கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சொல்யூஷன்ஸோட. ஸோ ஒரு ஒன் வேர்டுக்கும் அதுக்கான சொல்யூஷன்ஸோட தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா சம்டைம் உங்களுக்கு வந்து சென்டம் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒன் வேர்ட்ஸ்லலாம் நிறைய ப்ராப்ளம் வருது. அதாவது க்ரியேட்டிவாக கேட்பாங்க. எப்படின்னா இப்போது இங்கே உங்களுக்கு என் ஆஃப் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா என் ஆஃப் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ சப்போஸ் மாற்றி கொடுத்தா கூட நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்லாம் தெரியணும். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம கண்டிப்பாக அது போட முடியும், ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் என்னென்னா இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க, அதில் என் ஆஃப் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி இங்கே கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ வந்து என்னது, இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை தான். ஸோ அப்போ 1 2, அப்போ என் ஆஃப் ஏ வந்து 2, அப்போ என் ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பியை நம்ம எப்படி எழுதலாம், என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. ஸோ அந்த ஃபார்மேட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்க்கு. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டெப்பாக எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரிந்தால் தான் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இது ஃபோர்த் ஒன்க்கு. அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபிஃப்த் ஒன். ஏன்னா ஒரு ஸ்டெப்புக்கும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக, ஏன்னா நம்மளுக்கு அது தெரிஞ்சால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆன்சர் மக்கப் பண்ணுறது இதை விட ரொம்ப ஈஸி தான், பட் கொஞ்சம் அதில் மாற்றி கொடுத்தா கூட உங்களுக்கு தப்பாக போயிடும், ஓகேங்களா? ஸோ சென்டம் வாங்குறவங்க கண்டிப்பாக அது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே வந்து ஏபி கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், அதுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தோம். எஃப் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி போட தெரியும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு சாப்டருக்கும் உங்கள் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸோட தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா ஒன் வேர்டுக்கு சொல்யூஷன் தெரியாமல் ஆன்சர் மக்கப் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா சம்டைம் நீங்கள் இந்த ஒன் வேர்ட்ஸாக கூட உங்களுக்கு க்ரியேட்டிவில் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 மார்க்ஸில் கூட சம்டைம் கேட்பாங்க, பேப்பர் ஸ்டஃபாக கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்டெப்பு போட்டால் தான் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? எல்லா சாப்டருக்குமே இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம புக் பேக்கில் ஒன்லி ஆன்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஆன்சர்ஸ் எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஃபோர்த் வந்து ஜாமெண்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எது எப்படி வந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஃபார்முலாஸ் தெரியணும், ஓகேங்களா? ஏன்னா ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம கண்டிப்பாக சென்டம் வாங்க முடியும்.
நெக்ஸ்ட்டு 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஏரியானா என்ன, அதுக்கு எப்படி இது பண்ணணும், அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் என்ன, இப்போ ஸ்லோப்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஃபார்முலா என்ன. ஸோ உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸும் ஸ்டெப்பும் தெரிஞ்சாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் 1 மார்க்ஸ் மட்டும் இல்லை, 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எப்படி க்ரியேட்டிவாக கொடுத்தா கூட நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அதுக்கான ஃபார்முலாஸ் தெரியணும் கண்டிப்பாக. ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரிக்கும் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டெப்பு எப்படி வந்திருக்குன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 7th மென்சுரேஷன்லேயும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. வெறும் ஃபார்முலா என்னவோ அதை போட்டு சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர்ஸ் வந்துடும். சரிங்களா. ஸோ ஆனால் ஃபார்முலா நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். அதே போல் ஹைட்டுனா என்ன, ரேடியஸ்னால் என்ன, அதெல்லாம் என்ன இதில் மென்ஷன் பண்ணுவாங்கன்றதும் கண்டிப்பாக தெரியணும். டயாமீட்டரில் பாதி ரேடியஸ்னு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம மென்சுரேஷனில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா. இன்னர் ரேடியைனா அதை எப்படி அசியூம் பண்ணணும், அவுட்டர் ரேடியைனா எப்படி அசியூம் பண்ணணும், ஸ்லாண்ட் ஹைட்னா எப்படின்ட்டு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுவும் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதோட அவ்வளோதான் நம்மளோட புக் பேக் 1 வேர்ட்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.